இங்க ஒருத்த மேலோகத்துக்கு போயிட்டு இருக்க ட்ரெயின்ல ஒரு சின்ன குழந்தை பாக்குறான். அந்த கள்ளங்கபடம் இல்லாத இருக்கிற முகத்தை பார்க்கும்போது மனசு சந்தோஷமா இருக்கு. ஆனா திடீர்னு அந்த ட்ரெயின் ஒரு இடத்துல நின்னு கதவை திறந்ததும் நரகத்துக்கு போற எல்லா ஆத்மாவையும் இழுத்துட்டு போயிடுது. அதை பார்த்து அந்த குழந்தை பயத்துல அழுவுது. சோ அதை சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள அந்த குழந்தையோட அப்பா அம்மாவையும் இழுத்துட்டு போயிடுது. அதை பாக்குற இவனுக்கே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து 3 பேருமே சொர்க்கத்துக்கு போறவங்கன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா இப்ப அந்த குழந்தையை மட்டும் விட்டுட்டு அவங்க அப்பா அம்மா நரகத்துக்கு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா தனியா இருந்த அந்த குழந்தையை சொர்க்கத்துக்கு தூக்கிட்டு போறான். அங்க சொர்க்கத்துல இருக்கிறவங்க இந்த குழந்தையை பார்த்ததும் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம உள்ள தூக்கிட்டு போயிடுறாங்க. அவங்க கிட்ட போனதும் இந்த குழந்தை சந்தோஷமா இவனுக்கு பாய் சொல்லுது. இவனு குழந்தை சேஃப் ஆயிடுச்சுன்னு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த குழந்தையோட அப்பா அம்மா அவங்க குழந்தையை காணோம்னு நரகத்தோட வாசல்ல நின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க பேசுறத காதுலயே வாங்காம நரகத்துக்குள்ள தள்ளிடுறாங்க. அங்க நரகத்துக்கு போயும் எங்களை மட்டும் எதுக்காக நரகத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் சித்ரகுப்தன் ஒரு ஆடியோவை போட்டு காட்டுறான். அதுல அந்த குழந்தையோட கடைசி வார்த்தை கேக்குது. அதுல அம்மா எனக்கு இந்த உலகத்துல வாழணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க கடன் தொல்லையில குடும்பத்தோட தப்பான முடிவு எடுத்திருக்காங்க. ஆனா இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் தனிப்பட்ட உரிமை இருக்கு. அதை பெத்தவங்களுக்கே எடுக்கிற உரிமை கிடையாது. சோ அதை கேட்காம இவங்க எடுத்த முடிவுக்காக இவங்களை நரகத்துல தள்ளிடுறாங்க.